2000 ஆண்டுக்கு முன்னாடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்த மன்னன் என்று ஒரு மன்னனுக்கு பட்டம் கொடுக்குறான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்கு இமயமலையில் கல் கொண்டு போடுற 2 ஆரிய மன்னர்களை அடக்கி தமிழினத்தை இழிவாக பேசினான், தமிழ் மொழியை இழிவாக பேசினான் என்று கேள்விப்பட்டு சேரன் செங்குட்டுவன் அவர்களை அடக்கி அவங்க தலையில் கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தவன் சேரன் செங்குட்டுவன். நவீன காலத்தில் பெரியாரெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து வள்ளலார் சமரசுத்த சன்மார்க்க சங்கம் அழைத்தார். அவங்களுடைய காவியை மறுத்து வெள்ளை உடை பூண்டார். சமஸ்கிருதத்தை எதிர்த்து அவர் தமிழை முன்னிறுத்தினார். அந்த சிலை வடிவத்தை எதிர்த்தார். அந்த நேர சொல்றாரு, வேத ஆகமங்களின் விளைவறிவீர், வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், சூதாகச் சொன்னது அல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை, நால்வர்ணம் மேல்வர்ணம் தோல்வர்ணம் சொல்லுகின்றார், அதை ஏற்காதீர்.